ஓமையை நாம் படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். லூக்கா 11வது அதிகாரத்தில் நாம் இந்த ஓமையை நாம் வேறு வேத வாசிப்புக்காக நாம் வாசித்தோம். இந்த ஓமையினுடைய அர்த்தத்தையும் இதனுடைய ஆழ சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாதி ராத்திரியிலே வந்த சிநேகிதன் என்ற தலைப்பில் இந்த சத்தியத்தை நாம் இன்று நாளில் தியானிக்க போகிறோம். 5வது வசனம் பாருங்களேன். லூக்கா 11:5. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, 5வது வசனம் சொல்லுது, இங்கே யாரோ ஒரு நபர் இருக்கிறாங்க. அந்த நபர் யார் இடத்துல போகிறாங்க அப்படின்னா, இவருக்கு சிநேகிதனாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இவருக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கிற நபரிடத்துல போய் என்ன சொல்கிறாங்க? சிநேகிதனே, 6வது வசனத்தை கவனிங்க. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். என்ன வார்த்தையை சொல்றாரு? சிநேகிதனே, என் நண்பன் ஒருவர், என் சிநேகிதன் ஒருவன் வழிபோக்கா என்னிடத்துல வந்திருக்கிறான். வழிபோக்கனாய் வந்தவனிடத்துக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. நீங்க எத்தனை அப்பத்தை கேட்கிறாரு? 3 அப்பம். 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ பாருங்களேன், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக. அப்போ இங்கே ஊமையில் நம்ம வாசிக்கிறோம், சிநேகிதனாய் இருக்கிற ஒரு இடத்துல ஒருவன் போய், எனக்கு என் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, என் சிநேகிதன் ஒருவன் வந்திருக்கிறான், அவன் வழிபோக்கா என்னிடத்துல வந்தான், அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, நீங்கள் 3 அப்பங்கள் எனக்கு கடமாக கொடுங்க, கடனாய் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் சொல்கிறான், எனக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இப்போ பதில் சொல்கிற நபர் எங்கே இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது பாருங்களேன். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக. அப்போ நல்லா பாருங்க, ஒரு நபர் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறாங்க, ஒரு நபர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே உள்ள அந்த நபர் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சிநேகிதரை நோக்கி கேட்குறாரு, என்னிடத்துல என் சிநேகிதன் வழிபோக்கனா வந்துட்டான், அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, 3 அப்பங்களை எனக்கு கடனாய் கொடும் என்று சொல்லி கேட்குறான். இப்போ அதுக்கு உள்ளவர் என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்களேன். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஓமையை வாசிக்கும் பொழுது இதில் உள்ள அந்த பொருட்களை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. 2 சிநேகிதர்கள் உண்டு. அந்த 2 சிநேகிதர்களுக்குள்ளாக நடைபெறுகிற உரையாடல் தான் இது. பொதுவாகவே இந்த ஓமையை எதற்காக பேசப்படுவாங்க அப்படின்னா, ஜெபத்திற்கு அடையாளமாக பேசப்படுகிற ஒரு ஓமை எது அப்படின்னா இந்த ஓமை. இந்த ஓமையை பெரும்பாலும் பேசும்பொழுது எதற்கு முன்னுரைத்து பேசுவாங்க அப்படின்னா, இங்க ஒரு சிநேகிதன் கேட்கிறாரு, அங்க உள்ளவர் பதில் சொல்றாரு, நான் என் பிள்ளையோடு படுத்திருக்கிறேன், கதவு பூட்டி ஆயிடுச்சு, இனிமேல் எழுந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சிநேகிதன் அவனுக்கு நிமித்தம் அவன் கொடுக்காவிட்டாலும் அவன் வருந்தி கேட்கறதுனால கொடுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. என்ன அர்த்தமுடையதா இது இருக்கிறது அப்படின்னா, தேவனிடத்துல நாம் வருந்தி கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். அதுதான் கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா தெரியும். வசனம் 9 பாருங்களேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜபத்திற்கான ஒரு மிக முக்கியமான சத்தியமாய் இந்த சத்தியம் பார்க்கப்பட்டாலும், நான் இதை தியானித்து கொண்டிருந்த வேளையில் இது ஏதோ ஜபத்தை பற்றி மட்டும் பேசலை, இது மேலும் வேறு ஒரு காரியத்தை பேசுகிறது என்பதை என்னால் பார்க்க முடிந்ததுங்க. எப்பொழுதுமே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி படிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த சத்தியத்துக்குள் என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஓமையை ஒரு சிறிது நேரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த ஓமையில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த ஓமையில் பாருங்களேன், முதல் யார் வருது அப்படின்னா, சிநேகிதனாய் இருக்கிற ஒருவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிநேகிதன்னா யாரு அப்படின்றத முதலாவது நம்ம என்ன பண்ணணுங்க? கண்டுபிடிக்கணும். இரண்டாவது, இந்த சிநேகிதன் எந்த வேலையில் வந்தார்னு பைபிள் சொல்லுது?
பாதி ராத்திரியிலே அப்படின்னா மிட் நைட், நடு ராத்திரி, சரிங்களா? மிட் நைட் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் நடு ராத்திரி அப்படின்னு சொல்ல முடியும். நடு ராத்திரி எப்படி இருக்கும்? இருள் சூழ்ந்த ஒரு தருணம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ சிநேகிதன்னா யாரு அப்படின்றத படிக்கணும். நடு ராத்திரினா எதை குறிக்குது அப்படின்றத படிக்கணும். மூன்றாவது, இந்த சிநேகிதன் வந்து என்ன கேட்டாரு? 3 அப்பம் கேட்டார். ஏன் 3 அப்பம்? அவர் ஒரு அப்பம் கொடுங்க, இல்லை கொஞ்சம் அப்பம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். குறிப்பிட்டு வார்த்தையை சொல்றாரு, 3 அப்பம் கொடுங்க. ஏன்னா வழிபோக்காய் என் சிநேகிதன் ஒருவன் வந்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? பசியா இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 3 அப்பம் கடனாய் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். இப்ப அந்த 3 அப்பம்னா எதை குறிக்கிறது வேதாகமத்தில் அப்படின்றத படிக்கணும். அடுத்தது பாருங்களேன், 3 அப்பம் கடனா கேட்டாரு. வீட்டுக்குள்ள இருந்த அந்த சிநேகிதன் சொல்றாரு, எது பூட்டி ஆயிடுச்சா? கதவு பூட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கதவு அடைபட்டாயிற்று அப்படின்னு அர்த்தம். அப்ப கதவு பூட்டப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு படிக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, கதவு பூட்டி ஆயிற்று அப்படின்னு சொல்றதோட நிறுத்தல, அடுத்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். என்ன வார்த்தை அப்படின்றத நான் வசனம் 7 வாசிக்கிறேன் பாருங்களேன். என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள். இப்ப அந்த சிநேகிதன் உள்ள படுத்திருக்கிறாரு, ரெஸ்டில் இருக்கிறாரு. அவரோடு கூட யாரும் சேர்ந்து ரெஸ்டில் இருக்கிறதுங்க? அவருடைய பிள்ளைகளும் ரெஸ்டில் இருக்கிறாங்க. அப்போ நல்லா படிக்கணும், அவருடைய பிள்ளைகள் என்பது யாரை குறிக்கிறது அப்படி என்பதை படிக்கணும், சரிங்களா? ஸோ இதோட சேர்த்து வேற என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த வருந்தி கேட்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் படிக்கணுங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஓமையில் வந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனித்தனியாக எடுத்து படிக்க போகிறோம். தனித்தனியாக எடுத்து படிக்கும் பொழுது அந்த ஓமை என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படி என்பதை தெளிவாய் புரிஞ்சுக்க முடியும். முதலாவது காரியம், சிநேகிதன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னு வச்சுங்களேன். சிநேகிதன் என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 41வது சங்கீதம் 9வது வாக்கியம். எப்பவுமே தேவன் சொல்லியிருக்கிறாங்க, 1 அல்லது 2 சாட்சிகள் நிமித்தம் தான் ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்க முடியும். 1-2 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 41:9 பாருங்களேன். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இங்க சிநேகிதன் அப்படின்னு வரும்போது பக்கத்தில் அழகாக ஒரு வார்த்தையை போடுறாங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. தமிழில் பாருங்களேன், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிநேகிதன் அப்படின்னா யாருன்னா நம் நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் உங்களை வேலைக்காரர்கள் என்று அழைப்பது இல்லை, நான் உங்களை எப்படி அழைக்கிறேன்? சிநேகிதன் அப்படின்னு அழைக்கிறேன்னு சொன்னார். அப்ப அந்த சிநேகிதன் என்ற வார்த்தை யாரை பொருந்தக்கூடியதா இருக்கிறது அப்படின்னா, சிநேகிதன் என்பது நம்பக்கூடியவர். யார் ஒருவரை நாம் நம்புகிறோமோ அவர்தான் நம்முடைய சிநேகிதர். அப்ப நம்பக்கூடியவர் யார் அப்படின்னா தேவன். அப்ப இங்க ஒரு சிநேகிதன் மற்றொரு நபர் சிநேகிதர்கிட்ட போறாரு. அந்த சிநேகிதர் யார் அப்படின்னா, ஒரு மனிதன் கடவுளிடத்தில் வராரு, தேவனிடத்தில் வராரு. இப்போ தேவனிடத்தில் வருகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, எந்த டைமில் வந்தார் அவர்? பாதி ராத்திரி, மிட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி ராத்திரி என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கும் தெரியுங்களா? பாதி ராத்திரி, நடு ராத்திரி. அதான் நடு ராத்திரி என்பது எதை குறிக்கும் நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த நடு ராத்திரி எப்படி இருக்கும்? இருள் சூழ்ந்து இருக்கும். மிட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் பாதி ராத்திரி அல்லது நடு ராத்திரின்னு சொல்ல முடியும். இப்போ அந்த நடு ராத்திரி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சங்கீதம் 82வது சங்கீதம் 5வது வாக்கியத்தை பாருங்களேன். 82வது சங்கீதம் 5வது வாக்கியம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். அந்த மிட் நைட்னு சொன்ன பாருங்க, ஆங்கிலத்தில் அழகா அங்க வரும் மிட் நைட். அந்த அந்தகாரம் அப்படி என்பது மிட் நைட் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? கீழே பாருங்க, தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. இங்க அந்த மிட் நைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்தகாரம். அந்தகாரம் என்பதற்கு இன்னொரு வார்த்தையில தெளிவா சொல்லணும் அப்படின்னா இருள் சூழ்ந்திருக்கிற காலம், வெளிச்சம் இல்லாத காலம் அப்படி என்பதை புரிஞ்சுக்கலாம். வெளிச்சம் அப்படின்னு வரும்பொழுது வேதாகமம் எதை வெளிச்சம்னு சொல்லுது? உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப வேதம் சத்தியம் இல்லாத காலம் தான் எந்த காலம்? அந்தகார காலம்.
மிட் நைட். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு நபர் தேவனிடத்தில் வராரு. எந்த காலத்தில் வராரு அப்படின்னா மிட் நைட், நடு ராத்திரியில் வராரு, அந்தகாரமான காலத்தில் வராரு. இப்போ அந்தகாரமான காலத்தில் வந்தவர் என்ன கேட்டார் அப்படின்னா, என் சிநேகிதன் ஒருவன் பசியோடு வந்திருக்கிறான், அவனுக்கு முன்பதாக வைப்பதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவன் பசியை போக்குவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட 3 அப்பம் எனக்கு இருக்கிறது, அது எனக்கு கொஞ்சம் கடனா கொடுங்க, நான் என் சிநேகிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, சிநேகிதன் என்பது தேவனை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அங்க அந்த நடுராத்திரி அப்படின்னா பாதி ராத்திரி அப்படின்னா மிட் நைட். அந்த மிட் நைட் அப்படி என்பது அந்த 82வது சங்கீதத்தில் வாசித்தது போல அறியாமலும் உணராமலும் இருக்கிற காலம். அறியாமலும் உணராமலும் இருக்கிற காலம் தான் அந்த மிட் நைட். அப்ப அறியாமலும் உணராமலும் இருக்கிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் சிநேகிதனிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு 3 அப்பங்களை கொடுங்க கடனான்னு கேட்கிறார். சரிங்க, வேதாகமத்தில் அப்பம் என்பது எதை குறிக்கும்? மத்தேயு 4வது அதிகாரத்தில் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயின் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அப்ப அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை. இங்க 3 அப்பன்னு சொல்றாங்களே, அப்ப 3 தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குது? 3 படியான சத்தியம் எங்க இருக்குது வேதாகமத்தில்? முத்துது. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ஊமைகளுமே உண்மையான ஒரு சத்தியத்தை பற்றி பேசுது, உண்மையான ஒரு சபையை பற்றி பேசுது. எங்கேயுமே ஆண்டவர் இந்த முத்தூதுவை பற்றி பேசாமல் கடந்து போகிறதே கிடையாது. இங்க வந்து கடன் கேட்கிறவனும் 3 அப்பங்களை கொடுங்க அப்படின்னா தேவனுடைய செய்தி 3 படியா இருக்கிறது. அந்த 3 படியான செய்தியை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா கேட்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அந்தகாரமான நேரம். உணர்வில்லாதவர்களும் அறிவில்லாதவர்களும் உணராதவர்களுமா இருக்கிற நேரம். அதான் மிட் நைட், நடுராத்திரின்னு சொன்னோம். இப்போ அந்த நேரத்தில் போய் இவன் என்ன கேட்கிறான்னா 3 படியான அந்த அப்பத்தை கேட்கிறார். 3 அப்பத்தை கேட்கிறார். 3 அப்பத்தை கேட்கும் பொழுது அங்கே உள்ள இருக்கிற அந்த சிநேகிதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? தொந்தரவு செய்யாத. ஏன் தொந்தரவு செய்யாதனா, எது பூட்டப்பட்டாயிற்றான்? சரிங்க, கதவு பூட்டப்பட்டாயிற்று அப்படின்ற வார்த்தை வருது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இதே போல இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இதே போல இருக்கிறது. யார் சொல்லுவீங்க? நோவாவின் சம்பவத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் உள்ளே விட்டு எதை அடைச்சிட்டாரு? கதவை அடைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கதவு அடைபட்டாயிற்றுன்னா என்ன அர்த்தம்? கிருபையின் காலம் முடிந்தது. புதிய ஏற்பாட்டில் இதே போல ஒரு சம்பவம், கதவு அடைபட்ட சம்பவம். எந்த சம்பவம்? 10 கன்னிகை ஊமை. அந்த 10 கன்னிகை ஊமையை நீங்க போய் வாசிச்சாலும் அங்க 5 கன்னிகைகள் உள்ள போவாங்க. 5 கன்னிகைகள் உள்ள போன மாத்திரத்தில் தேவன் என்ன செய்துட்டார்? மணவாளன் எதை செஞ்சுட்டாரு? கதவை அடைத்து விட்டார். அப்ப கதவு அடைபட்டாயிற்று அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கிருபையின் காலம் யாருக்கோ முடிஞ்சிருச்சு. காலம் முடிந்ததுக்கு பிறகு சமயத்தில் அவர் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, என்னை தொந்தரவு செய்யாத, என் பிள்ளைகள் என்னோடு படுத்து கொண்டிருக்கிற. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை அழகா வருது, ரெஸ்ட் அப்படின்னு வருது. ஓய்வு அப்படின்ற பதத்தில் அது சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனோடு ஓய்வை அனுசரித்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த நேரத்தில் ஒரு சிநேகிதன் ஒருவன் தேவனிடத்தில் வந்து, தேவனே 3 அப்பத்தை கொடுங்க, ரொம்ப பசியோடு இருக்கிற என் சிநேகிதன் ஒருவன் வந்திருக்கிறான், அவனுக்கு நான் கொடுக்கணும், கொஞ்சம் கடனா கொடுங்க அப்படின்னும் போது முதல் வார்த்தை இங்க உள்ள இருக்கிற சிநேகிதன் தேவன் சொல்றாரு, கதவு அடைபட்டாயிடுச்சு. என் பிள்ளைங்க என்னோடு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தொந்தரவு செய்யாத. அடுத்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த 7வது வாக்கியத்தில் பாருங்க, எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். எப்படிப்பட்ட சூழ்நிலையா? எழுந்திருந்து தரக்கூடாத சூழ்நிலை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்திற்கு சீக்கிரமாய் கதவு அடைபட போகிறது. அந்த கதவு அடைபட்டதற்கு பிறகாக அநேகர் ஆவிக்குரிய பசியில் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். எங்கெங்கேயோ போறாங்க, எதையோ செய்யறாங்க, எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ள போயிடணும், எப்படியாவது அந்த கதவு அடைபட்டது காரியங்களுக்குள்ள பரலோகத்துக்குள்ள பிரவேசிச்சுன்னு சொல்லி அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரயாசத்திற்கு முன்பதாக இங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, கதவு அடைபட்டாயிற்ற சம்பவம் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு,
ஒருவேளை அவன் சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தம் அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் வருந்தி கேட்கிறதுனால ஒருவேளை அவனுக்கு எழுந்து கொடுத்திருக்கலாம். அந்த வார்த்தையை கவனமாக கவனிங்க. வசனம் 8, பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு முதலாவது அங்கே தொடங்கியிருக்குதுன்னு தெரியுங்களா? நியாய தீர்ப்பு முதலாவது வசனத்தை வாசிக்கலாங்களா? 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம், 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை பாருங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். அப்ப முதலாவது நியாய தீர்ப்பு யாரிடத்தில் தொடங்கி இருக்குதுங்களா? தேவனுடைய வீட்டில் துவங்கி இருக்கிறது. எங்க முதலாவது முடியும் என்பதை தான் இந்த ஓமை சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது ஓமை அப்படின்னா, முதலாக கிருபையின் கதவு யாருக்கு அடைபட போகிறது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையின் கதவு அடைபட போகிறது. இவங்க கிருபையின் கதவு அடைபட்ட மாத்திரத்தில் இவங்க தேவனோடு சென்று எப்படி இருக்கிறாங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கிறாங்க, ஓய்வில் இருக்கிறாங்க. இப்ப இந்த ஓய்வில் இருக்கும்போது உலக சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா அந்தகார சூழ்நிலையா இருக்கிறது. மக்கள் அங்க ஓடுறாங்க, இங்க ஓடியாராங்க, எப்படி ஆகிலும் அந்த அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க பசியோடே காணப்படுறாங்க. அந்த பசி எப்படிப்பட்ட பசி அப்படின்னா ஆவிக்குரிய பசி. நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ஓமையில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, சிநேகிதனாய் இருந்த ஒருவன் சிநேகிதனிடத்தில் வந்த அந்த சிநேகிதன் யார் அப்படின்னா தேவன் சொன்னேன். தேவனிடத்தில் வந்து ஒரு நபர் கேட்குறாரு, என்கிட்ட வழிப்போக்கா ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் ரொம்ப பசியோட வந்திருக்கிறான், அவன் முன்னாடி வைக்கிறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் 3 அப்பத்தை கொடுங்க, அந்த 3 அப்பந்தான் அவன் பசியை போக்கும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, உலகத்தில் ரட்சிப்புக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் உலக ரட்சிப்புக்கு என்று ஒரு செய்தி வைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் இந்த முடிவு காலத்தில் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு செய்தி எது தெரியுங்களா? முத்தூதுவின் செய்தி. இந்த முத்தூதுவின் செய்தியை மக்கள் அறியாதபடி அநேகர் பசிதாகத்தோடு சத்தியத்தை தேடுகிற நாட்கள் வரப்போகிறதுங்களாம். ஆனால் அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னா காரிருள் சூழ்ந்திருக்கிற நாட்கள், சத்தியம் இல்லாத ஒரு நாட்கள். அன்றைய காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு ஓய்வா இருக்கக்கூடிய நாட்கள். அந்த காலத்தில் அநேகர் இந்த முத்தூதுவின் சத்தியத்துக்காக ஏக்கமடைகிற ஒரு சூழ்நிலை உலகத்துக்குள்ளாக வரப்போகிறது அப்படின்ற காரியத்தை சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கிருபையின் காலம் முடிஞ்சு அவங்க தேவனோடு ஓய்வில் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வருந்தி ஒருத்தவன் கேட்குறான், எனக்கு 3 அப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் அவன் எழுந்து கொடாமல் வருத்தத்து நிமித்தமாவது அவன் வருந்தி கேட்கறது நிமித்தமாவது எழுந்து கொடுப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதே போல தான் ஆண்டவர் இந்த முத்தூதுவின் சத்தியத்தை முதலாவது தேவ ஜனத்துக்கு கொடுத்தாரு. அவங்க அந்த முத்தூதுவின் சத்தியத்தை விசுவாசிச்சு ஆண்டவரோடு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஓய்வில் இருக்கிறாங்க. அவங்க ஓய்வில் இருக்கும்போது இந்த ஓய்வை அறிந்திராத ஒரு கூட்டம் வெளி உலகத்தில் உண்டு. அவங்க ஆண்டவரே எனக்கும் ஓய்வு தேவை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒருவேளை சத்தியத்துக்கு ஏங்குகிற உள்ளங்களாய் அவர்கள் இருப்பாங்க. அப்படின்னா ஒருவேளை கதவு இவர்களுக்கு அடைபட்டாலும், கதவு அடைபட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் எழுந்து அவர்களுக்கும் ரட்சிப்பின் காரியத்தை நிச்சயமாய் செய்வார் என்ற காரியத்தை இந்த ஓமை அவ்வளவு ஆழர்த்தமாய் சொல்லி கொடுக்குதுங்க. அன்பானவர்களே, இதில் நான் படித்துக்கொண்ட 2வது பாடத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். 2வது பாடம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் ஜெப வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். ஆண்டவரிடத்தில் நாம் சில விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதற்கென்று ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் ஒருவேளை கடந்து விட்டாலும் கூட தேவனிடத்தில் நாம் தொடர்ச்சியாக ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நாம் வருந்தி கேட்பதனால் அந்த விண்ணப்பத்தை தேவன் நமக்கு வாய்க்க செய்யும்படி ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதே ஓமைக்கு முன்னுதாரணமாக தான் லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க பகுதியில் இருக்கிற அந்த தலைவனிடத்தில் போயிட்டு,
எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி விடாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற எஜமான் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், ஆனால் இவங்க என்னை பற்றி அறிந்திருந்தும் போதும் கூட விடாமல் இந்த விஷயத்தை கேட்டபடினால நான் இறங்கி இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அற்ப மனிதன் அவனே மனம் இறங்கும் போது நான் உங்களுக்கு மனம் இறங்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி இதே ஒரு போல ஊமையை அங்கே சொல்லி முடிக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாதி ராத்திரியில் வந்த சிநேகிதன் அப்படின்ற சத்தியத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சீக்கிரமாய் இந்த உலக முடிவை சந்திக்க போகிறது. காரிருள் சூழப்போடைய ஒரு காலத்தை இந்த உலகம் சந்திக்க போகிறது. இந்த காரிருள் உலகத்தை சூழ்வதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் ஆளார்த்தமாக இருந்து கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட அந்த ஓய்வை அனுசரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். ஒரே ஒரு கேள்விதான், இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் அவரோடு ஓய்வில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோமே, அவரோடு ஓய்வில் இருக்கிறவங்க அப்பம் புசியாமல் போயிருப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. அப்பம் புசித்தபடினால தான் உள்ளே இருக்கிறாங்க. அந்த அப்பத்தை ஒருவன் வருந்து கேட்கிறான். அவங்க ஒருவேளை கதவு பூட்டி ஆயிற்று அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் போதும் கூட அவன் வருந்து கேட்கிறதுனால எழும்பி மீண்டும் அந்த 3 அப்பங்களை கொடுத்தார் என்று சொல்லி இந்த சிநேகிதனுடைய சம்பவத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகம் சீக்கிரமாக முடிவை சந்திக்க போகிறது. காரிருளுக்குள்ளாக இந்த உலகம் கடந்து செல்ல போகிறது. நாம் தேவனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கும்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உலகம் காரிருள் சத்தியமில்லாத சூழ்நிலைக்குள்ளாக போக போகிறது. இத்தனை ஆண்டு காலம் சத்தியத்தை கேட்டிருக்கிற நான் அந்த சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்திச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த முத்தூதுவின் சத்தியம்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வழி. இந்த முத்தூதுவின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலங்களுக்குள்ளாக நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதி ராத்திரியில் வந்த சிநேகிதனை போல இன்னைக்கு அநேகர் உலகத்தில் இந்த சத்தியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை அறியாம பின் நாட்களில் தேவனிடத்தில் வந்து மன்றாடக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக மக்கள் வரப்போறாங்க. அதை தான் இந்த ஓமை சொல்லிக் கொடுக்குது. ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த கிருபையினால இந்த சத்தியத்தை ஈவாய் நமக்கு தெரியப்படுத்தி ஆண்டவர் இந்த காலங்களில் இந்த முத்தூதுவின் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை அறிந்த நாம் இந்த சத்தியத்துக்கேற்ற வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும்